இருந்துச்சு. நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்த்து மணில இருந்து போட்டுன்னு இருக்கா இந்த ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக. ரொம்ப நல்லா தான் இருக்குது. இவெல்லாம் போட்டா ரொம்ப நேரம் குஞ்சு போட்டா இடுப்பு ரொம்ப வலிக்குது. 10 ரூபா மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டா ஒரு இடுப்புல கட்ட இருக்கும். உங்க ஒய்ஃபுக்கு என்னென்ன ஒரு கிஃப்ட் எதனா குடுக்குற மாதிரி இருந்தா நீங்க என்ன மாமாவே கிஃப்ட் தான். மாமா அங்க கேமரா பார்த்து சொல்லுங்கக்கா. கேமரா பக்கமா இருக்குது. வெக்கமா இருக்குதா? என்னக்கா கேமரா பார்த்து வெக்கமா? கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்த்து பேசுறது. இவ்வளவு தூரம் இங்க பாருங்க, நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். எல்லா கோலத்தையும் ரொம்ப கிராண்டா போட்டிருந்தாங்க. ஆனா 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா சின்சியரா கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட சைலண்டா போயிட்டு நம்ம கேட்போம். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா எனக்கு தெரியல. நம்மளே போய் கேட்போம். ஓகேங்களா? ஃபாலோ மீ. லாக்கா இவ்வளவு கோலம் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்ததா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்த்து மணில இருந்து போட்டுன்னு இருக்கா இந்த ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக. ஓகே, என்ன ஹாப்பினஸ் இருந்தது இந்த கோலம் போடும் போதெல்லாம் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. இது போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு 3 மணில இருந்து போட்டுன்னு இருக்கா. இந்த கோலமாவு மட்டுமே 500 ரூபாய்க்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். ஓ, நீங்க வாங்கிட்டு வந்து குத்தீங்க? ஆமா, இது வேற ரொம்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி போடுறா. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்து இப்பதான் போறா ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓகே, 80s 90sல நீங்க கோலம் போட்டில நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ நீங்க இது போடும்போது அதோட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? வலி இருந்ததா? பெயின் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இவெல்லாம் போட்டா ரொம்ப நேரம் குஞ்சு போட்டா இடுப்பு ரொம்ப வலிக்குது. 10 ரூபா மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டா ஒரு இடுப்புல கட்ட இருக்கும். ஓ, அவ்வளவு இடுப்பு வலியாக்கா? அம்மா இடுப்பு வலி, கை கால வலிக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கே என் மாமா ராத்திரி தூக்கத்துல அமைக்க விட்டாதான் கரெக்டா இருக்கும். கொய்யெல்லாம் இப்போ உங்க ஒய்ஃபுக்கு இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃபுக்கு என்னென்ன ஒரு கிஃப்ட் எதனா குடுக்குற மாதிரி இருந்தா நீங்க என்ன? மாமாவே கிஃப்ட் தான். மாமா கேமரா இவரு யாரு? எதிர் வீட்டுல இருக்கு. சரியா செட் ஆகல. உங்க ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க. அப்ப உங்க ஒய்ஃபுக்கு கோலம் போட்டிருக்கும் போது என்னன்னா ஒரு கிஃப்ட் எதனா தரணும்னா பாசமா என்ன தருவீங்க? என் மாமாவே கிஃப்ட் தான். என் ஒய்ஃபுக்கு என் முத்தத்தை நான் கிஃப்டா கொடுக்குறேன். மொத்தத்தை குடுங்க பாருங்க. ஒய்ஃப் இவ்வளவு தூரம் கிஃப்ட் 3 மணில இருந்து போட்டு இருக்கா. எனக்கு எப்படியாச்சும் இது கோலம் எவ்வளவு சூப்பரா வந்து நீங்களே சொல்லுங்க. பிரைஸ் கொடுக்க போறாங்க. இப்போ இன்னும் முடியல, பாதி தான் போட்டிருக்கா. இன்னும் பாதி முடிஞ்சிச்சுன்னா கரெக்டா ஃபுல்லா வந்தோடனே நீங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்டா வந்து பாருங்க. புத்தாண்டு உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தான் சொல்ல விரும்புறோம். வேற என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து பழைய காலத்து கோலங்கள்லாம் மறந்துடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டா ஸ்டிக்கரிங் இதுவும் போயிட்டாங்க. இப்போ உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இத பத்தி எதனா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்றது? எல்லாம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு அங்க கேமரா பார்த்து சொல்லுங்கக்கா. கேமரா பக்கமா இருக்குது. வெக்கமா இருக்குதா? என்னக்கா கேமரா பார்த்து வெக்கமா? கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்த்து பேசுறது. இவ்வளவு தூரம் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்ல. மைக் கூட பார்த்ததே இல்ல. இத ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறது. மைக்க பார்க்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. கேமரா பார்த்தாலும்